2K லவ் ஸ்டோரி தான். நல்லா படம் நல்லா இருக்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போனாலே தப்பாக நினச்சிக்கிறாங்க, லவ்னு நினச்சிக்கிறாங்க, பேச விட முடிக்கிறாங்க. இதை பார்த்தாங்கன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் எனக்கு காலம் மாதிரி தான் எங்கள் அப்பா அடிச்சிருப்பார் ஒரு பொண்ணுகிட்ட பேசினால. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் எவ்ரி திங் இஸ் ஃபேர். அவங்க சொல்கிறாங்க அதுலேயும் ஒரு லவ் பிரேக்கப்பும் ஒன்று காட்டுறாங்களா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு 10 வருஷம் பழகுனா கல்யாணம் பண்ணணும் மஸ்ட்டு கிடையாது. இப்போ எனக்கே அந்த தாட் ப்ராசஸ் இருக்குன்னா 90s and 2K கிட்ஸில் வந்து லெட் them live their life. சின்ன பிள்ளையிலேருந்தே 2 பேரும் சேர்ந்து தான் பிடிச்ச காட்சி. இன்னொன்று அதாவது அந்த குழந்தையிலேருந்தே அவங்கள பேரண்ட்ஸு கொஞ்சம் கூட டவுட்டே படலை, நல்லா தான் வளர்த்துட்டு வராங்க. ஏஜ் ஆன பிறகு தனித்தனியாக சரி அவங்களுக்கே ஒரு நினப்பு வந்துட்டு 2 பேரையுமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடலாங்கும் பொழுது அந்த ஹீரோ வந்து சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டு என்னென்னா எனக்கு அந்த மாதிரி வேறு லெவலுங்க, வேறு லெவல் படம். செம்ம எப்படி நல்லா இருந்தது படம். சொல்கிறதுக்குள்ள வேறு லெவலில் இருந்தது. அது கார்த்திக்ங்கிற ஒரு காரில் அப்படியே கண்ணாடி போட்டுன்னு வேறு லுக்கில் இருக்கார், நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் வேறு லெவல், நல்லா ஹீரோ நடிச்சிருந்தாங்க, ஹீரோயின் நல்லா நடிச்சுதான் இருந்தாங்க. பெஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க, நல்லா இருந்துச்சு, வேறு லெவல். ஆமாம், இவங்க காட்டின மாதிரி தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் இப்படி இருக்கும் படம், ஒரு எடுத்துக்காட்டு தான். ஒரு 3/4 பேர் இப்படி தான் இருக்காங்க. ஆமாம், 3/4 பேர் இப்படி தான் இருக்காங்க. பாசிட்டிவ் சைடை மட்டும் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா பார்க்கணும், எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போனாலே தப்பாக நினச்சிக்கிறாங்க, லவ்னு நினச்சிக்கிறாங்க, பேச விட முடிக்கிறாங்க. இதை பார்த்தாங்கன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க அப்பா அம்மாவே கல்யாணம் பண்ணிங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணும்போதும் ஹீரோ சொன்னார்ல, இல்லை ஃபஸ்ட்டு காமன் தான் வரும் ஒரு லவ்னா, ஆனால் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னார்ல, அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்போட ரொம்ப இதான படம், ரொம்ப 2K லவ்ஸ் செம்ம ஹிட்டான நல்ல மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஹீரோ வந்து இப்போ தான் முதல் படம் நடிக்க சொல்ல முடியாது. ஹீரோ நல்ல இதே படம் நடிச்சிருக்கேன் ஹீரோ, ஆனால் ஹீரோ பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஹீரோ 10-20-30 படம் நடிச்சிருப்பார். அந்த நல்ல இதை ஆக்டிங்னா அந்தமாதிரி ஆக்டிங் ஹீரோ சார் சொல்ல முடியாது. சாதாரணமாக செம்மையாக நடிச்சிருக்காரு, அந்தமாதிரி நல்லா இருக்குது படம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய திரைப்படங்களில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு லவராக மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையில் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா ஒரு பொண்ணு பையனும் வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அது இப்போ இல்லை எப்பயும் அந்த ரொமான்ஸ்ன்றது வரவே வேண்டாம் நடுவில். எனக்கு ஆடியன்ஸாக பிடிச்ச சீன் வந்துட்டு எப்படி ஒரு பொசசிவ்னஸை வந்துட்டு ஹீரோயின் வந்துக்கிட்டு ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கார்த்திக் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது வந்துட்டு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ படித்து நல்ல பசங்கள்லாம் கிராஜுவேட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம கொடுக்கணுன்னே தேவையே இல்லை. சில 1-2 இன்சிடெண்ட்டு நடக்க தான் செய்யுது. 10% நடக்குதுங்கிறதுனால நம்ம எல்லாரையுமே வந்து அதுமாரி கலந்து பேசக்கூடாது அப்படிங்கக்கூடாது. காலேஜெலாம் பார்த்திங்கன்னா இப்போ வெவ்வேறு இடங்களில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. தனித்தனி ஹாஸ்டல் இருக்குது. இப்போ சொல்லப்போனாக்கா கோ எஜுகேஷன் நிறைய இடத்துல இருக்குது. ஏன் நல்ல பிள்ளைங்க நல்லா வளர்கிறாங்க. இந்த படத்தை உதாரணமாக எடுத்துக்கங்க. இது சின்ன பிள்ளையிலேருந்தே 2 பேரும் சேர்ந்து தான் பிடிச்ச காட்சி. இன்னொன்று அதாவது அந்த குழந்தையிலேருந்தே அவங்கள பேரண்ட்ஸு கொஞ்சம் கூட டவுட்டே படலை, நல்லா தான் வளர்த்துட்டு வராங்க. ஏஜ் ஆன பிறகு தனித்தனியாக சரி அவங்களுக்கே ஒரு நினப்பு வந்துட்டு 2 பேரையுமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடலாங்கும் பொழுது அந்த ஹீரோ வந்து சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டு என்னென்னா எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாதுன்னு. அதேமாரி ஹீரோயினுமே அதே தான் சொல்கிறாங்க, நான் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இமாம் சார் பார்த்திங்கன்னா பாடல் வந்து இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. உண்மையாக படத்துக்காக இல்லைன்னா கூட பாட்டுக்காகவும் பார்க்கணும். இந்த காலத்து பசங்களை வந்து ஒன்று சேர்கிறதுக்கு விடணும், நல்லா அவங்க நல்லா முன்னேறி வரணும். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஃபாரின் கல்ச்சர் இல்லை. ஃபாரின்லாம் பார்த்திங்கனாக்கா பசங்க வந்து பேரண்ட்ஸு 2 பேருக்கும் டச்சே இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம். இங்கே பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்துமே இந்த குழந்தைங்க இந்தமாரி வளர்ந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்? அன்பு தான் காரணம். நிச்சயமாக பழக விடலாம், அன்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வழிவிடணும். படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஒர்த் வாட்சிங்.
இந்த மாமூல் மசாலாவாக 4 ஃபைட்டு பஞ்சு டேக் இல்லாமல் 90s கிட்ஸோட தாட் ப்ராசஸ் எப்படி, 2K கிட்ஸோட தாட் ப்ராசஸ் எப்படி, நெட் எஃபெக்ட்டு இவென்ச்சுவலி ஃபேமிலி மேட்டர்ஸுங்கிறது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அழகாக காமிச்சிருக்காரு சுசீந்திரன் இஸ் மோர் ஃபார் ஆக்ஷன் மூவி, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இந்த மாதிரி ஒரு படம் வரது ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இப்போ அடுத்த வாரம் கூட டிராகன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2K கிட்ஸ் 90s கிட்ஸுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். நான்லாம் 70s கிட் எனக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்கள். ஐ மீன் இந்த ரொம்ப அழகாகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் பேசினாலே தப்பாக நினைக்காதீங்கடா, அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்களே, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாலசரவனோட காமெடி அண்ட் ஹீரோ ஃபஸ்ட்டு படம் மாதிரியே எனக்கு தெரியல. அவரோட எமோஷன் ஆகட்டும், கண்ணாடி நடக்கிறது, அவர் பேசுகிறது, அவர் சொல்கிற கருத்து, கடைசியில் சில கருத்துலாம் சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அது ஊர் தப்பாக பார்க்குது. அதான் சொந்தக்காரன் நம்பாதாங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் என்னன்ட்டுன்னு நிறைய சில டைலாக்ஸ்லாம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுப்பார் ஹீரோ, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை எனக்கு அப்படி தோணலையே. ஐ மீன் எனக்கு காலமாக இருந்தால் எங்கள் அப்பா அடிச்சிருப்பார் ஒரு பொண்ணுகிட்ட பேசினால. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் எவ்ரிதிங் இஸ் ஃபேர். அவங்க சொல்கிறாங்க, அதுலேயும் ஒரு லவ் பிரேக்கப்பும் ஒன்று காட்டுறாங்களா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் 10 வருஷம் பழகுனா கல்யாணம் பண்ணணும்னு மஸ்ட் கிடையாது. இப்போ எனக்கே அந்த தாட் ப்ராசஸ் இருக்குன்னா 90s and 2K கிட்ஸில் லெட் them live their life. எனக்கு அந்த அஜித் படத்தில் ஒரு டயலாக் வரும், அதை பிங்க் அமிதாப் சொல்லுவாங்க, when a lady girl says no means no. கரெக்டாக, குழந்தைங்க நம்ம மூலமாக பிறந்திருக்கலாம், நமக்காக பிறக்கல. அந்த கான்செப்ட் ரொம்ப அழகாக அண்ட் ஸ்பெஷலி ஹீரோ சொல்லி ஆகணும். ரியலி அட்மைட் மீ. கிட்டத்தட்ட இந்த லவ் டுடேல வந்தார்ல அந்த பையன் மாதிரி இருக்காப்புல. ஆக்டிங் ஆகட்டும், காமெடி சென்ஸ் ஆகட்டும், ஹியூமர் சென்ஸ் அவர் முகத்திலே தெரியுது. அந்த ஹோல் கேங் இன்ஃபேக்ட் பாலசரவன் வர சீன்லாம் மோஸ்ட்லி த்ரூ அவுட் வர்றாரு. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் காமெடியன். அவர் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் பார்க்கணும். படம் இந்த மாதிரி 2K கிட்ஸ் தப்பானவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணதே சினிமா தானே. சினிமா எவ்வளோ நல்ல இல்லை, அது ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட். சினிமாலே எவ்வளோ நல்லது சொல்கிறாங்க, யாரை ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை, யூ கான் சிம்பிளி பிளேம் த மூவி. அது அவரோட ஒப்பீனியன் டிஃபர்ஸ், பட் டெஃபினெட்லி இட் மேட்டர்ஸ். என்ன அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஐ ரியலி என்ஜாய் திஸ் மூவி அண்ட் கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கூட ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தேன் அண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வழக்கமான இதுவாக பார்த்து ஒரே டமால் டிமில்னு சில படம் பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை. கடந்த 6 மாதமே நான் சொல்கிறேன். இப்போ வன்முறை நம்ப முடியாத சீனு, ஐயோ தாண்டவாளத்தெல்லாம் போட்டு உதறாரு. ஸோ ஐ மீன் அவருக்கு ரசிகர் இருக்காங்க. ஐம் நாட் டிமைனிங் எனி ஒன் இயர். 60s 70s 80s 90s 2K கிட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட சினிமா லிபர்ட்டி எடுத்துகிட்டு எண்டிங்கை மாறுமா நான் சொல்லலை என்ன எண்டிங்னு. சினிமா லிபர்ட்டி எடுத்து ஒரு ஈஸியாக அப்படி முடிச்சிருக்கலாம் படத்தை. பட் அவர் சொன்ன மெசேஜ் அது ஒத்துக்கு போகிற அம்மா அப்பா என்ன மாதிரி கேரக்டர் தான். ஜெயபிரகாஷ், அப்புறம் இந்த இவங்க வினோதினி, அவங்க ஒரு அம்மா, அவங்களோட கன்வின்ஸ் பண்ணுற விதத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா. யார் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே பார்க்கணுங்கிறேன் நான். இப்போ அப்பா அம்மாவும் பார்க்கணும். பசங்க என்ன பண்ணுறாங்க, கிவ் தம் லிபர்ட்டி, இஸ் தேர் லைஃப். எல்லாருமே படித்தவங்க. வரதட்சணையை பற்றி அவங்க பேசுகிறாங்க ஒரு சீன், ஒரு 10 நிமிஷம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்போ ஹீரோ டைலாக் சொல்கிறாரு, அது இவன்தோ யார் எழுதி இருந்தாலும் அந்த வே யூ சேட் ரொம்ப அருமையாக இருந்தது. அது வரதட்சணை என்ன வரதட்சணை படிப்பு கொடுத்துட்டீங்களா, அதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும்னு நீங்களே போட்டு இது பண்ணாதீங்கன்னு அந்த கான்செப்ட். படிப்புன்ற பேரில் எங்கிட்ட சுரண்டுறீங்கல்ல அப்படின்னு சில இதெல்லாம் யாரை தாக்கணுமோ தாக்குறாங்க. இப்போது நானும் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை விட்டு வெளில வந்துட்டேன் எப்போவே. அண்ட் மொத்தத்தில் எல்லோரும் பார்ப்பாங்க. இல்லை என்டர்டெயின்மெண்ட் தான் படம். எங்கெங்கே வேணுமோ அது பொட்டில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ். இப்போது 2K கிட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். எல்லாருமே இன்ஸ்டா பின்னாடி போகிறதில்ல. தெர் ஆர் பீப்புள் லைஃப்பில் முன்னேறணும். ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் சிம்பிளி கவர்மெண்ட் ப்ளேம் பண்ணுறது, வேறு யாரும் ப்ளேம் பண்ணல. அப்பா அம்மா ஹவ் யூ பிரிங் யுவர் சைல்டு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பா அம்மா நம்பணும் பசங்களை. எல்லாமே ஈஸி, நல்லா இருந்தது. இது விட்டு இன்னும் படம் ஃபுல்லாகவே சொல்லிவிடுவேன் நான். பார்க்கட்டும். ஐ ரியலி ரெக்கமெண்ட் திஸ் மூவி.